சிக்குன்குன்யா, டெங்கு, டைஃபாய்டு, லெப்டோஸ்பைரோசிஸ், எலிக்காய்ச்சல் இது போன்ற நோய்களை வந்து நம்ம வந்து சந்தேகப்படணும். அதாவது இருக்குன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் சந்தேகப்படணும். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் சிக்கன் குனியாவுடைய பாதிப்பு அதிகரித்திருப்பதாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை வெளியிட்டிருந்த அறிவிப்புல கூறியிருந்தாங்க. தற்போது சிக்கன் குனியா பாதிப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, இதனை தடுக்க என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து பேச தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறையினுடைய இயக்குனர் சோமசுந்தரம் அவர்கள் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த சிக்கன் குனியாவோட பாதிப்பு சென்னை உட்பட எத்தனை மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கு, இதை தடுக்க என்னென்ன பண்ணியிருக்கோம்? 2006ஆம் ஆண்டு தான் முதல்ல நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிக்கன்குன்யா வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ஆச்சு, பல 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து சிக்கன்குன்யா தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். சிக்கன்குன்யா வந்து டெங்கு காய்ச்சல் போன்று எந்த கொசு அந்த வைரஸை பரப்புதோ அதே கொசு தான் அந்த சிக்கன்குன்யாவையும் பரப்புது. அந்த சிக்கன்குன்யா வைரஸ் வந்து டெங்கு அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ் பாதிப்பை கொண்டு போகிறதில்ல. சிக்கன்குன்யாவுக்கு வந்து ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், அப்புறம் வந்து ஹெட்டேக்கு, பேக் பெயின், இதுதான் காமன் சிம்டம்ஸ். அதாவது முதுகுவலி, முட்டி வலி, முட்டி வீக்கம், சிறு ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கம் அடைகிறது, தலைவலி, காய்ச்சல், இதுதான் அறிகுறி. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 4083 ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்து நம்ம வந்து ஐடிஎஸ்பிங்கிற சிஸ்டத்தில் கண்காணிச்சிட்ருக்கிறோம். ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு ரிப்போர்ட் டெய்லி வந்துட்டுருக்குது. அந்த எண்ணிக்கையை பேஸ் பண்ணி நம்ம வந்து களப்பணியாளர்களை நம்ம அதிகரிக்கவோ இல்லை வந்து களப்பணிகளை துரிதப்படுத்தவோ நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். சாதாரணமாக 25,000 களப்பணியாளர்கள் நம்ம வந்து பொதுவாக அந்த டெங்குக்கும் சிக்கன்குனியாவுக்கும் அந்த கொசு ஒழிப்பு பணிக்காகவும் கொசு புழு ஒழிப்பு பணிக்காகவும் நம்ம வந்து அதை அவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். லோக்கல் பாடிஸ் தான் இந்த சிக்கன்குனியா மஸ்தூர்ஸ். இப்போ வந்து அவங்கள வந்து டிபிசி, டெய்லி ப்ரீடிங் செக்கர்ஸ் அப்படிங்கிற மஸ்தூர்ஸுங்கிற பேரில் அவங்கள வந்து நம்ம வந்து களத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஃபீவர் கேம்ப்பு, அப்புறம் இந்த மழைக்காலத்துக்குள்ள ஃபீவர் கேம்ப் நடத்தும் பொழுது நம்ம வந்து அவங்கள வந்து நிறைய கேசஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சாதாரணமாக வந்து இந்த சிக்கன்குனியா நோய் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜாயிண்ட் பெயின் உண்டாக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்கிளினிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் தென்படாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் டெஸ்ட்டுகள், சிக்கன்குனியா டெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த டெஸ்ட் இருக்குது. ஐஜிஎம் எலைசா டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அது மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான். ஏன்னா இது வந்து எந்த விதமான ஒரு மரணத்தையோ இதுவோ ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷனையும் உண்டாக்குறது இல்லை. மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுவும் வந்து மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய தொட்டிகள், சிரட்டைகள், அது இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சின்ன கண்டெய்னர், வாட்டர் ஸ்டோர் ஆகக்கூடிய கண்டெய்னர், அது மாதிரி வீட்டில் தேவையில்லாத வந்து பக்கெட்டு இதிலெல்லாம் தேங்கக்கூடிய தண்ணிகளில் தான் இந்த கொசு உற்பத்தி ஆகி இந்த சிக்கன்குனியா வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த கடந்த காலங்களில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கும்போது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வந்து ஒரு சில இடங்களில் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டில் 39 கேஸ், தமிழ்நாடு முழுவதும் 39 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் மக்கள் வந்து பர்டிகுலராக குழந்தைகளை வந்து சிறு குழந்தைகள் வந்து வீட்டில் படுத்து தூங்கும்போது அவங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோ அல்லது ட்ரெஸ்ஸு போட்டு படுத்து தூங்கணும். பேர் பாடியோட தூங்கக்கூடாது. அது மாதிரி வந்து வீட்டில் வந்து துணிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து அடுக்கி நீட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்ப ஷேடி ரீஜன்ஸில் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அப்போ வந்து இது அந்த ஷேடி ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஷேடி ரீஜன்ஸுங்கிறது என்னென்னா இருட்டாக இருக்கக்கூடிய இடங்கள், அப்புறம் வந்து வீடுகளில் வந்து சரியாக சுத்தம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த கொசுக்கள் வந்து இருக்கும், அடல்ட் மஸ்கிட்டோஸு. ஸோ இவைகள் வந்து அந்த நேரத்தில் கடிக்கக்கூடிய, பகல் நேரத்தில் தான் கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து மக்கள் புரிந்துக்கிட்டு தன்னுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபீவர் வந்தால் ஹாஸ்பிட்டல் போகணும். முக்கியமாக இந்த சிக்கன்குனியாவில் எல்லாரும் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முட்டி வலி, காய்ச்சல், தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசியில் போய் டைரெக்டாக
மருந்து வாங்கக்கூடாது, இது முக்கியமானது. அது மாதிரி சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து உடம்புக்கு ஒத்துக்காது, அவங்க வந்து போய் வந்து டைக்ளோஃபெனாக் சோடியம் அது மாதிரி மாத்திரைகளை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை அவாய்ட் பண்ணணும். சிம்பிள் பேராசிட்டமால் மாத்திரைகளே போதுமானது. தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும், கஞ்சி போன்ற ஹோம் ரெமடிஸே பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஃபீவர் அதிகமாகும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் வந்து நமக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. ஈவன் பிரைமரி ஹெல்த் சென்டரில் கூட அவங்க சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மருத்துவர்கள், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். மாவட்ட வாரியாக எவ்வளவு எந்த மாவட்டங்கள் அதிகமா இருக்கு, என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம் சார் மருத்துவமனைகளையும் மருத்துவ அலுவலர்களுக்கு? அதாவது இந்த மாதிரி பொதுவாக வந்து இந்த போஸ்ட் மான்சூன் சீசன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டெங்கு, சிக்கன்குனியா போன்ற வியாதிகள் வரும். மழை முடிந்தவுடன் மழை தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் நம்ம கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுனால இது மழை காலத்தை விட மழை முடிந்த இம்மீடியட்டாக வரக்கூடிய இடங்களில் தான் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். பர்டிகுலராக இப்போ வந்து ஒரு அப்நார்மலாக வந்து இந்த மாதம் கூட மழை பெய்யுது. ஸோ இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். டாக்டர்ஸுக்கெலாம் நம்ம வந்து அறிவுறுத்தியிருக்கோம், ஃபீவர் வந்தால் சிக்கன்குனியா, டெங்கு, டைஃபாய்டு, லெப்டோஸ்பைரோசிஸ், எலிக்காய்ச்சல் இது போன்ற நோய்களை வந்து நம்ம வந்து சந்தேகப்படணும். அதாவது இருக்குன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் சந்தேகப்படணும். அது மாதிரி ஒரே வில்லேஜஸில் வந்து 4-5 கேஸு ரிப்போர்ட் ஆகுது, ஃபீவர் கேஸு ஒரே நாளில் அப்படிங்கும் பொழுது அந்த இடங்களில் வந்து களப்பணிகளை வந்து முடிக்க விடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமாக மாவட்டங்கள் வந்து சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தேனி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் வந்து அதிகமாக வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. இது அதிகம்னு சொல்லும் பொழுது மற்ற மாவட்டங்களோட இதுக்கு அதிகமே தவிர அலாமிங்காக இது வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை. இதற்கு முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும்போது இப்போ 2025-26 இந்த வருடத்துல எப்படி சார் இருந்திருக்கு நமக்கு சிக்கன் குனியா? இல்லை, இப்போ நம்ம வந்து எப்போதுமே சர்வைலன்ஸுங்கும் பொழுது சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண இப்போ டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ஹெல்த் லேபு, இன்டகிரேட்டட் பப்ளிக் ஹெல்த் லேப்லாம் பண்ணுறோம். அப்போ வசதிகளை கூட்டும் பொழுது, ஆய்வக வசதிகளை கூட்டும் பொழுது நம்மளுடைய பரிசோதனைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நமக்கு வந்து இப்போ டெஸ்டிங் இப்போ வந்து சாதாரணமாக கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணுறவங்க லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால் நம்பர்கள் வந்து ஒரு 600 ரேஞ்சில் போன வருஷம் ரிப்போர்ட் ஆகிருந்தது. 2025 வந்து ஒரு 600 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த ஆண்டு இது வரைக்கும் ஒரு 39 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. டெங்குவை பரப்பக்கூடிய அதே ஏடிஎஸ் கொசுக்கள் தான் சிக்கன் குனியா பரப்புதுன்னு சொல்கிறோம். கடந்த ஆண்டு டெங்கு வந்து நமக்கு நல்லாவே கணிசமாக குறைந்திருந்தது. ஸோ இந்த டெங்குனுடைய பாதிப்பும் இப்போ எப்படி சார் இருக்குது நமக்கு? டெங்குனுடைய பாதிப்பும் மிக குறைவாக தான் இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டு தான் டெங்குவில். ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா டெங்கு பாதிப்பினுடைய ஏற்படக்கூடிய மரணங்களை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது கொசு புழுவும் கொசு அடல்ட் மஸ்கிட்டோஸையும் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்கே வந்து அதிகமாக கொசுக்கள் காணப்படுகிறது அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு ட்ரையாங்குலேஷன் சொல்லுவோம். அதாவது ஃபீவர் கேஸ் அதிகமாக ரிப்போர்ட் ஆகக்கூடிய இடங்கள், கொசு புழுக்கள் அதிகமாக காணக்கூடிய இடங்கள், அது போக நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம்ல, டெஸ்ட் பண்ணும்பொழுது எங்கே வந்து டெங்கு வைரஸ் ரிப்போர்ட் ஆகக்கூடிய இடங்கள், இந்த மூணையும் நம்ம வந்து ட்ரையாங்குலேட் பண்ணி அதை வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த பணிகளை, கொசு புழு ஒழிப்பு பணிகளை முடுக்கி விட்டுருக்கோம். அதனால் இந்த நோய் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து இதை லேசாக எடுத்துக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம வந்து இந்த பணிகளை வந்து நம்ம வற்புறுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். டாக்டர்ஸ் ஆனாலும் சரி, களப்பணியாளர்களானாலும் சரி, விஹெச்என்ஸு, ஆஷா ஒர்க்கர்ஸ் மலைப்பகுதிகளில், அது மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், டாக்டர்ஸு, பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்கூலில் போகக்கூடிய டீமு, அதுக்கு அடுத்தது வந்து மொபைல் மெடிக்கல் யூனிட் ஒரு 474 இருக்குது. அவங்கள்ட்டையும் நம்ம வந்து இதை வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு முடிஞ்சிருக்கு, இதை நம்ம எப்படி சார் கையாண்டிருக்கோம் இந்த இயரில்? இந்த வருஷம் மிக சிறப்பாகவே நம்ம கையாண்டிருக்கிறோம். பர்டிகுலராக வந்து இந்த மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே மாண்புமிகு சுகாதார அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து கேம்ப்ஸ் நடத்துறதுக்கு உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 10,000 20,000க்கு மேலே நம்ம கேம்ப்ஸ் நடத்தியிருக்கிறோம். அதனால் வந்து எந்த ஏர்லி ரெஃபரல், அதாவது பேஷண்ட்டை நம்ம போய் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக ரெஃபர் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸு, டெத்து அது போன்றது அவாய்ட் ஆகிருக்குது. கேசஸும் கம்மியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா எல்லாருடைய உழைப்பு, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், எல்லா டாக்டர்ஸ், நர்சஸை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கனாலையும், அதுக்கப்புறம் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங் ஒன்று நடத்தினோம் அக்டோபர் மாதம். 10 கிட்டத்தட்ட ஒரு 10-12 துறைகள் சேர்ந்து, லோக்கல் பாடிஸு, ரூரல் டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து, அதுக்கு அடுத்தது வந்து சிஎம்ஏ, அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, அதுக்கு அடுத்தது வந்து சோஷியல் வெல்ஃபேர், எல்லாருமே இணைந்து வந்து பணியாற்றுறதுனால இதனுடைய
தாக்கம் வந்து குறைந்திருக்கிறது. டெங்கு, சிக்கன் குனியா மற்றும் வடகிழக்கு பருவமழை குறித்த முழுமையான விவரங்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.